நம்ம வீட்டில் தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேருக்கு சரியாக வரும். இதோட கொஞ்சோண்டு சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். சாதம் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். பட் சாதம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். இன்னும் கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான பதம் வர மாதிரியே அரைங்க. நடுவில் கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து அதுக்கப்புறம் திரும்ப நல்லா தண்ணி விட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை ஒரு சட்டியில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா துருவி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருந்த மாவில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிண்டிடலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ரவை தோசை கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது இன்ஸ்டன்ட் மிக்ஸுன்றதுனால உடனேவே நம்ம தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. மொத்தமாகவே ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே மிக்ஸ் ரெடி பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்றலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.